ராம் கிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரி. முதல்ல போட்டில் வந்து நாங்கள் அந்த இஸ்கான் டெம்பிள் தான் போனோம். இஸ்கான் டெம்பிளில் ஃபஸ்ட்டு ஒரு பாண்டுரங்கன் இருக்குமாயம் வச்சுருந்தா ரொம்ப அழகாக இருந்தார். இடம் வந்து நல்ல விஸ்தாரமாக இருக்குது. நிறைய மகள் மாதிரி அங்கங்கே இது வச்சுருக்கா. அப்புறம் நம்மளுடைய ஸ்ரீனிவாச பெருமாள் அங்கே பார்த்தோம். சைத்தன்ய மகாபிரபு சம்பந்தமான பிரதிமைகள் வந்து நிறைய வச்சுருக்கா. சைத்தன்ய மகாபிரபு சரித்திரம் தெரிஞ்சவாளுக்கெல்லாம் நல்லா புரியும். இதில் வந்து ஒரு பெரிய விட்டலன் இருக்குமாயும் வச்சுருந்தா. விட்டலன் கிட்டக்க ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அவங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். பாண்டுரங்கன் சன்னதியில் பாண்டுரங்கன் ஆலிங்கனம் பண்ணிக்கலாம், அதனால் அதை நினச்சிட்டே ஆலிங்கனம் பண்ணிட்டோம். மெயின் சன்னதியிலே இஸ்கான் டெம்பிளில் இந்த கிட்டாவரதைன்னா இந்த கிட்டாவரதைக்கு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கா. அப்புறம் வரிசையாக எல்லா ஆச்சாரியர்களோட பாடமும் வச்சுருந்தா. நிம்பார்க்கர், அத்வைத அப்படின்னு வல்லபாச்சாரியர்னு எல்லாரோட பிக்சர்ஸும் வச்சுருந்தா. ஆச்சாரிய பரம்பரையில் உள்ளவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வரிசையாக வச்சுருக்கா. நிம்பார்க்கர், ஹரிதாஸ், சைத்தன்ய மகாபிரபு இந்த ஜகாயி மதாயி அந்த உதாரணம் பண்ண அந்த காட்சி அழகாக வச்சுருந்தாங்க. சைத்தன்ய மகாபிரபுவோட சரித்திரத்தில் எல்லா விதமான கதைகளையுமே அழகாக பொம்மை மாதிரி வச்சுருக்கா. இது வந்து ராசநாட்டியம், கிருஷ்ணன் ராதை சக்கி பிரிவுனக்கெல்லாம் ரொம்பவே அற்புதமாக இருந்தது. இது வந்து நிமாயி வந்து மண் சாப்பிடும்போது உள்ள பொம்மை வச்சுருந்தா. பிரபு பிருந்தாவனத்துக்கு போன போது, அப்புறம் வந்து பண்டரிநாதனை தரிசனம் பண்ணது, எல்லா அவருடைய சரித்திரத்தில் எல்லாத்தையுமே வந்து அழகாக பொம்மை மாதிரி வச்சு ஃபோட்டோஸும் வச்சுருந்தா. ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே. எப்போதுமே ஹரேராமா வந்து ஜெபிச்சுட்டே இருக்கா. இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபுவோடைய சரித்திர காட்சிகள் எல்லாமே அழகாக ஒரு ஃபோட்டோஸ் மாதிரி வச்சுருக்கா. ஹரிதாஸோட உள்ள அந்த ஃபோட்டோ வச்சுருந்தா. எப்போதும் ஹரேராமா கேட்டுகிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு கோஷ்டம், அதாவது கோசாலம் இருக்குது, நிறைய மாடுகள் இருக்குது. இங்கே அன்னதானமும் பண்ணுறா. இதெல்லாம் பார்த்துட்டே அப்படின்னாங்க மந்திரோபதேசம் வழியிலே ஃபோட்டோ எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. போட் மேலே வந்து ரொம்ப லேட்டாக கூடாதுன்னு சொன்னால டக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த கோபுரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவசியம் போய் பாருங்கள் எல்லோரும்.